பட்டா பெயர மாற்றம் செஞ்சு தர லஞ்சம் கேட்ட நில அளவை அதிகாரிய கையும் களவுமா கைது செஞ்ச லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சகாதேவன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பட்டா பெயரை மாற்ற செய்யறதுக்காக சேத்துப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற நில அளவை அதிகாரியான தீனதயாளனை அணுகியிருக்காங்க. அதுக்கு நில அளவையரான தீனதயாளன் ரூபாய் 12,000 லஞ்சம் கேட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில லஞ்ச பணம் தர விரும்பாத சகாதேவன் திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. புகாரோட பேர்ல டிஎஸ்பி வேல்முருகன் அவர்களும் ரசாயனம் தடவன ரூபாய் 5,000 சகாதேவன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த பணத்தோட சகாதேவன் அவர்களும் அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. 5,000 ரூபாய் ரொக்க பணத்தை நில அளவையரான தீனதயாளன் வாங்கும் போது சரியான நேரத்துக்காக காத்திருந்து மறைஞ்சிருந்த டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் நில அளவையர் தீனதயாளனை கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு தரத்துக்காக 5,000 ரூபாய் வாங்கின நில அளவையரான தீனதயாளனை வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே கைதான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொடியேற்ற அனுமதி பெறாத நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தினரின் கொடி பறந்ததால் பரபரப்பு. மாவட்ட தலைவர் உட்பட 20 பேர் மேல் வழக்கு பதிவு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த தொகுதியில 12 கிராமங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினர் கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடத்துவாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த விழாவுக்கு 12 கிராமங்கள்ல பொது இடத்துல கொடியேற்றத்துக்கு போலீசார் உரிய அனுமதி கிடைக்கலன்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் தமிழக வெற்றி கழகத்தினர் அனுமதி இல்லாம அந்த பகுதிகளில் கொடியை பறக்க விட்டுருக்காங்க. இதனால கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி அவர்கள் உட்பட 20 பேர் மேல திருநாவலூர் மற்றும் எலவனாஞ்சூர் கோட்டை போலீசார் தனித்தனியா 5 வழக்குகள் பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. கட்சியோட அதிகாரப்பூர்வமான கொடி இன்னும் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில விஜய் மக்கள் இயக்கத்தோட கொடி ஏற்றப்பட்டதா சொல்லப்படுது. இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.